அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 877வது நாள். இந்த யுத்தம் ஈரானோடு இந்த தீவிரவாத நாடுகள் நடத்தும் யுத்தம் 13வது நாளை தாண்டி 14வது நாளை எட்டுகிறது. இதில் மிகப்பெரிய செய்தியாக இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் ஹர்மூஸ் பகுதியில் தாக்கப்பட்டதும் அவை கவிழ்க்கப்பட்டதும் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. அடுத்தது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற அந்த பெரிய கப்பல் படை என்னுடைய தலைமை கப்பல் எரிந்து கொண்டு இருக்கிறது ஈரானுடைய தாக்குதலில். அதே போல் யுஎஸ் அமெரிக்கானுடைய KC-135 ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட், அதாவது இது பெட்ரோலை சுமந்து வந்து எங்கெல்லாம் பெட்ரோல் தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் பெட்ரோலை அந்த விமானங்களுக்கு தந்துவிட்டு திரும்ப போகக்கூடிய அந்த ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் என்று அதற்கு பெயர், அதையும் அடித்து இருக்கிறார்கள். அது வெஸ்டர்ன் ஈராக்கில் அடித்து கிளை தள்ளப்பட்டு இருக்கிறது. அடுத்தது ஹர்மூஸ் பகுதியில் எங்களை மிஞ்சி யாரும் எதுவும் பண்ண முடியாது, அமெரிக்கா எல்லோரையும் கைவிட்டு விட்டது என்று IRGC அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவும் அதே போல சொல்லியிருக்கிறது, நாங்கள் ஹர்மூஸ் பகுதிக்கு வருவதாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இன்று காலையில் நச்சென்று ஒரு செய்தி, நெத்தன்யாஹு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற நிலை நீடித்து கொண்டிருக்கும் போது, நெத்தன்யாஹு ஈரான் போன்ற ஒரு நாட்டில் ஆட்சி கவிப்பை நாம் குண்டுகளை போட்டு கொண்டு வர முடியாது என்று பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. ஆகவே ட்ரம்பை தொடர்ந்து தானும் யாருடைய காலை பிடிக்கலாம் என்ற அளவில் அவர்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது பாகிஸ்தானுக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பான் யார், ட்ரம்ப்பு. பாகிஸ்தான் புட்டினோடு சேர்ந்து நாம் இதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ஈரான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த யுத்தம் தொடர வேண்டும், அப்படி இந்த சமாதானத்துக்கு வருவதாக இருந்தால் முதலில் எங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். 1967 பார்டருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் பின்னுக்கு போய்விட வேண்டும், இனி யாரும் யாரையும் தாக்கக்கூடாது என்ற உத்தரவாதங்களை உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து தந்தால் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நாங்கள் போரை நீடிப்பதிலே குறியாக இருக்கிறோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு அமெரிக்காவில் எல்லா ரிப்பப்ளிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்களே ட்ரம்புக்கு எதிராக மாறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு $11,544 ஒரு செகண்டுக்கு செலவாகிறதாம் அமெரிக்காவுக்கு. அதாவது $1 ட்ரில்லியன் பென்டகன் இராணுவ தலைமையகம் இந்த போருக்கு ஒதுக்கி விட்டது. இப்போ $500 பில்லியன் கேட்குது. இந்த பணம் இல்லை. ஆகவே டக்குன்னு ஏதாவது ஒரு வழியில் சரணடைந்து விடுங்கள் என்பது அமெரிக்காவினுடைய அழுத்தம். பப்ளிக் சப்போர்ட் இல்லை. அதாவது அவங்களுடைய அறிக்கையை, இராணுவ அறிக்கை என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது நடக்கும் தாக்குதலுக்கு, இராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவினுடைய பொதுமக்களிடம் ஆதரவு இல்லை, கூட்டு நாடுகளினுடைய ஆதரவு இல்லை. இட்டலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் இதில் நாங்கள் தலை போட மாட்டேன்டாம். பிரான்ஸுடைய தளத்தை அடித்த உடனே பிரான்ஸும் கிட்டோட வரமாட்டேன்டாம். ஜெர்மனி இதில் கலந்து கொள்வதாக முதல் அறிவித்து விட்டு பின்னாடி கையை வாங்கிவிட்டது. அதனால் இது ஒரு பெரிய பிக் அமெரிக்கன் ஃபெயிலுவர் என்று அந்த இராணுவ அறிக்கையில் சொல்லுகிறது. அடுத்தது ரைசிங் கேஷுவாலிட்டிஸ், அதாவது அமெரிக்கா இதுவரை இழக்காத அளவில் பெரிய அளவில் இழந்திருக்கிறது. நாம் சில இழப்புகளை பற்றி சொல்லும்போது சிலர் இவ்வளவு இருக்குமா என்று சொல்லுகிறார்கள். இவர்களை எனக்கு நன்றாக தெரியும். பல யுத்தங்களில் இவர்கள் சொன்ன இழப்புக்கும் யுத்தம் முடிந்த பிறகு வந்த இழப்புகளுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. அந்த அடிப்படையிலேயே நமது கணக்கு சொல்கிறது. இதுவரைக்கும் நமது கணக்கு கொஞ்சம் பின்ன பேருக்குமே தவிர ஒரேடியாக வீழ்ந்ததில்லை. அடுத்தது அதே அறிக்கை சொல்லுகிறது சோயரிங் காஸ்ட், அதாவது போர் செலவுகள் அதிகரித்து கொண்டே சொல்கிறது. அடுத்தது லேக் ஆஃப் பப்ளிக் சப்போர்ட், மக்களிடமும் ஆதரவில்லை, செனட்டர்களிடமும் ஆதரவில்லை, யாரிடமும் ஆதரவில்லை. ஆகவே எல்லோரும் எதிராக கிளம்பி விட்டார்கள் என்ற அறிக்கையை சொல்லிவிட்டு சொல்லுகிறது
பப்ளிக் டிட் நாட் பிலீவ் த ரீசன்ஸ் தட் யூஎஸ் ரூலர்ஸ் கிவ். அதாவது அமெரிக்காவில் உள்ள மக்களும் உலக மக்களும் இந்த போருக்கான காரணங்கள் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்வதை யாரும் ஒத்துக்கல. ஏன்னா அமெரிக்கன் ரூலர்ஸ் ஆப்கானிஸ்தானில் இருந்து இது வரைக்கும் பொய்யத்தான் சொல்லியிருக்கான். அதே மாதிரி தான் ஈராக்கிலையும் பொய்ய சொன்னாங்கிறது பெரிய அளவில் அவர்களை பாதித்து இருக்கிறது. ஆகவே இந்த செலவினங்கள் இப்பொழுது மிகப்பெரிய தலைவலியாக ஆகி இருக்கிறது. அடுத்தது 5 மணி நேரம் தொடர்ந்து ஈரானுடைய படைகளும் லெபனானுடைய ஹிஸ்புல்லா படைகளும் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறார்கள். அதில் இஸ்ரேல் பயங்கரமாக அழிந்திருக்கிறது. பல ஆயிரம் பேர் இறந்திருப்பார்கள் என்பது ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டு அங்கே பார்த்துக்கிட்டு ஒரு 4 கட்டடம் ஒன்றா இடியுது, ஒரு மரணம் தான் சொல்கிறான், இதெல்லாம் பொய்ன்னு இருக்கான். அப்போ இவங்க சொல்றது 1:400 எடுத்துக்கிட வேண்டிய ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த 5 மணி நேர தாக்குதலில் பல உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட்ஸ் மிசில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளியில் ஹிஸ்புல்லா, நான் ஏற்கனவே சொன்னது போல, தன்னுடைய இராணுவ பலத்தை பெரிதாக கூட்டியிருக்கிறது. அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஆனால் அதிர்ச்சியான ஒரு தகவல். அதை நடுநிலையான பத்திரிகை பாலஸ்தீன் கிரானிக்கிள், நீங்கள் இப்பொழுதும் பாலஸ்தீன் கிரானிக்கிளுக்கு போனால் பார்க்கலாம், அது சொல்லுகிறது. ஃபேக்ட் செக்னு போட்டு a report hypothetical Iranian drone retaliation on the US West Coast California. அமெரிக்கானுடைய மேற்கு கரையில், வெஸ்ட் கோஸ்ட் மேற்கு கரையில் ஒரு கோஸ்டல் ஏரியா, அதாவது கடற்கரை பகுதியில் கலிஃபோர்னியா தான் இந்த ட்ரம்போடைய எல்லா ஆஸ்திகளும் இருக்கக்கூடிய இடம், அவருடைய வீடும் இருக்கக்கூடிய இடம். கலிஃபோர்னியாவை தாக்குவதற்கு ஈரான் திட்டமிட்டு இருப்பதாக ரிப்போர்ட்டுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை நம்ம இந்த வெஸ்டர்ன் மீடியா ரொம்ப நம்ப முடியாது. இதை முதல்ல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலு அப்படி ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஃபேக்ட் செக்குன்னு சொல்லி பாலஸ்தீன் கிரானிக்கிள் சொல்லுறது காரணம், எப்படி போய் தாக்குவாங்க, அதனுடைய ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், அது தாக்க முடியுமாங்கிற ரிப்போர்ட்டில் ஒரு விசைப்படகை ஈரான் தயார் பண்ணி இருக்கிறது. அதில் அது வேகமாக சென்று அந்த மேற்கு கடற்கரை, அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு பக்கத்தில் போய் கலிஃபோர்னியாவை தாக்கும் என்று. இப்போ இதை எப்படி பார்க்கணும்னா, கலிஃபோர்னியாவை தாக்கி ட்ரம்பையே கொலை செய்ய வந்து விட்டார்கள் என்று சொல்லி வேறு ஏதாவது பெரிய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஒதுங்கலாம், அல்லது ஒரு தயாரிப்பை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அமெரிக்காவினுடைய பொதுமக்களை நம்ப வைப்பதற்கு ட்ரம்போடைய உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது, அதனால்தான் இந்த யுத்தம் நியாயப்படுத்தப்பட வேண்டியது என்று சொல்வதற்காக இருக்கும், இல்லையேல் மொத்த கவனத்தையும் வெளியே திருப்புவதற்காக இருக்கும். ஆனால் இது இப்படி ஒரு செய்தி உலக ஊடகங்களில் பாலஸ்தீன் கிரானிக்கிள் வழியாக அவங்க அதை எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் தான் அந்த டீட்டெயிலில் நமக்கு முக்கியம், எப்படி தாக்குவார்கள் என்று. அது இந்த படகுல போய் தாக்குவாங்க. இனி அண்டர் கிரவுண்டு மிசில் சிட்டி வைத்திருப்பது போல் ஈரான் பல அண்டர் கிரவுண்டு இந்த போட்டு, அதாவது கடல் படைக்கு ஒரு அண்டர் கிரவுண்டு வச்சு அதுலேயும் நிறைய இந்த ஸ்பீடாக போய் தாக்குகிற போட்டுகளை வைத்திருக்கிறது. அது ஓரளவுக்கு அதை எடுத்து காட்டியிருக்கிறது. அடுத்தது, ஈராக்கு பயங்கரமான தாக்குதலை அமெரிக்க தளங்களின் மீது நடத்தி இருக்கிறது. திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். அதே போல இப்பொழுது இன்றைக்கு தாக்குதல் அலை 41 43 வரைக்கும் தொடங்கிவிட்டார்கள். இப்போ இதெல்லாம் புது ஆயுதங்களை கொண்டுதான் நாங்கள் தாக்குகிறோம் என்று சொல்கிறது ஈரான். இந்த புது அலையில் எது குறிவைக்கப்படுகிறது என்று சொன்னால், கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகளினுடைய இஸ்ரேல் பேங்கு, அமெரிக்காவினுடைய பேங்கு, இவர்கள் எங்கெங்கே முதலீடுகளை போட்டிருப்பார்களோ அதை அந்த ஃபேக்டரி, இராணுவ உற்பத்தி இவற்றை குறிவைத்து தாக்குவதாக சொல்லி 43 44வது வேவ் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. அவை தாக்கி கொண்டு இருக்கின்றன. கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு வேற வழி இல்லை, அம்மாடோ அப்போடோ என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உலகத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரியதொரு லைபிலிட்டி என்ற கருத்துக்கள் வருகிறது. அமெரிக்காவில் உள்ள ரிபப்ளிகன் பார்ட்டி, அதாவது ட்ரம்ப் சேர்ந்த கட்சிக்காரர்களே அதை சொல்ல தொடங்கி விட்டார்கள். எதிர்கட்சிக்காரர்கள் சொல்வது மட்டுமில்லை, இப்போ ட்ரம்போடைய கட்சிகளை சொல்ல ஆரம்பித்து விட்டன. அடுத்தது, வெஸ்ட் பேங்கில் நேற்று இந்த போராளிகள் குழு ஒரு பஸ்ஸை கொண்டு இஸ்ரேலிய இராணுவ முகாமில் மோதிருக்காங்க. தப்பி ஓடின உடனே கத்தியால் குத்திருக்காங்க. அது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பல இஸ்ரேலிய இராணுவத்தினர்
கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் தொடுத்து தாக்கிட்டு தான் இருக்கான். 72,136 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதுவரைக்கும். அதே போல ஈரானில் 2000 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலில் இப்போ அந்த ஃபிகர் வெளியில் வரவே வராது. ஏன்னு சொன்னால் யாராவது படம் எடுத்தாலே அவநாட்டுக்காரனாக இருந்தாலே டப்புன்னு சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சேட்டலைட் இமேஜஸ் தான் நமக்கு காட்டப்படுகிறது. அது காசாவோட மோசமாக இருக்கிறது. இதனிடையே அல் அக்ஸாவில் தொழுகை நடக்காமல் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல் அக்ஸா என்ற அசோசியேஷன் அரபு நாடுகளையும் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இவங்க அல் குட்ஸ் டே நாளையே அங்கீகரிப்பதற்கு ஒரு 1979 இமாம் கொமேனி அறிவித்தது. 1985 தான் இந்த ஓஐசி ஒத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சியா சன்னி என்று பார்க்காமல் எல்லோரும் இந்த நாளில் அல் குட்ஸ் தினத்தை கொண்டாட வேண்டும். அல் குட்ஸ் தினத்தை ஏற்று அல் குட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஓஐசியை இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல் அக்ஸா கேட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் பொருளாதார தடையை இஸ்ரேல் மீது போடுங்கள் என்று. எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் பொருளாதார தடையை இன்னும் போடலை. பொருளாதார தடையை போடுங்கள், இஸ்ரேலை எச்சரிக்கைகள், இஸ்ரேல் மீது ஏதாவது நடவடிக்கைகள் எடுங்கள் அல் அக்ஸாவை திறப்பதற்கு என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாசிருந்தவன் நான் ஹிந்தியில் அரபில்